ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா ஜூஸியான சாஃப்டான டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குலாப் ஜாமுன் மாவு வச்சு எப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறோங்க. எப்பயுமே நம்ம குலாப் ஜாமுன் மாவு வாங்கினோம் அப்படின்னா அதை உருட்டி பொரித்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது நல்லா சாஃப்டாக வரும், சில பேருக்கு கெட்டியாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அடிக்கடி செய்வீங்க. எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக நல்லா சாஃப்டான ஜூஸியான கேக் செஞ்சிடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இதை செய்கிறதுக்கு எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குலாப் ஜாமுன் மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 175 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய மாவு பாக்கெட் இது. இதில் நான் கப்பில் மெஷர் பண்ணும்போது 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு போட்டிருக்கேன். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாம் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து கலந்துட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவு வந்து 1.25 கப்பு. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஆப்ப சோடா இருக்கும் இல்லைங்களா, பேக்கிங் சோடா, அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பாலோ அல்லது தண்ணியோ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செய்கிற மெத்தட் வந்து அப்படியே நம்ம குலாப் ஜாமுன் வந்து உருட்டி பொரிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம கேக் மாதிரி செஞ்சு அதில் சுகர் சிரப் வந்து சேர்த்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக செய்ய போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் இதை விட ஈஸியான மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலையே சுகர் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக கேக்காக அப்படியே நீங்கள் வந்து வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வேக வைக்கிறதுக்கு கப் கேக்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி விட்டுறலாம். எண்ணெய் தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை இதில் பாதி அளவுக்கு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபில் பண்ணிட வேண்டாம். நம்ம பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா சேர்க்குறனால இது நல்லா உப்பி வரும். கரெக்டாக ஒரு பாதி அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதும் இதுக்கு மேலே இட்லி தட்டோ அல்லது இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருக்குன்னா நீங்கள் இந்த பிளேட் வச்சுக்கலாம். வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்து எல்லாத்தையும் இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளார வச்சிடலாம். ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுட்டு நான் அதை வந்து மூடி வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நமக்கு இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே டைம் தான் ஆகும். அதிக நேரம்லாம் ஆகாது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா சூடாக ஆறட்டும். இது சூடாகிறதுக்குள்ளார நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா வந்து கரைய வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து சர்க்கரை பாகு வந்து உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கணும். அந்த பதம் வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதும் இந்த பாத்திரத்துலேருந்து இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி கப் கேக் வந்து இதே பவுல்லே நம்ம வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதே பெரிய கேக் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஏன்னா வெறும் மாவும் அதில் நம்ம வந்து பால், பேக்கிங் பவுடர் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் எந்த ஒரு டேஸ்ட்டும் இதில் இருக்காது. நம்ம எப்படி குலாப் ஜாமுன் அதை வந்து உருட்டி அதை சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ, பொரித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தான் இருக்கும். இந்த சுகர் சிரப் நம்ம சேர்க்கும்போது தான் இது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் பீஸஸாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, இது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு தோசை தவாவில் நெய் விட்டு 2 சைடும் லேசாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை 2 சைடும் டோஸ்ட் பண்ணுறதுனால அதோட வாசனையும் இதில் இருக்கும். இந்த மாதிரி தோசை கல்லில் வச்சு 1 நிமிஷம் இந்த சைடும் 1 நிமிஷம் திருப்பி விட்டும் 2 சைடுமே லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக்ஸ்க்கு செஞ்சது எல்லாத்தையும் அதே பவுல்லே நம்ம வச்சிடலாம்.
இதே மாதிரி எல்லா பீசஸையும் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எந்த பவுலில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் நம்ம வந்து சுகர் சிரப்பு அதில் ஊற்றி ஊற வச்சு சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஏன்னா இது கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குன்றனால உங்களுக்கு 2 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னு வச்சிங்கனாலும் இதில் மேலே வந்து நட்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஜூஸியான சாஃப்டான குலாப் ஜாமுன் கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரே மாதிரியே ஸ்வீட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. இன்னும் 4 வாய் சாப்பிடணுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.